வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை காரணமாக 4917 பேர் பாதிப்பு. கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியமையினால் போக்குவரத்துக்கு இடையூறு. வெள்ளம் காரணமாக நேற்றும் இன்றும் சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற முடியாத மாணவர்களுக்கு எதிர்வரும் காலத்தில் விசேட பரீட்சை நடத்த தீர்மானம். செய்திகள் தொடர்கின்றன. இனி விரிவான செய்திகள். தற்போது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக நேற்றும் இன்றும் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்ற முடியாத மாணவர்களுக்கு எதிர்வரும் காலத்தில் விசேட பரீட்சை ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றாமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNK புஷ்பகுமார தெரிவிக்கின்றார். தென் மாகாணம், மேல் மாகாணம், வடக்கு கிழக்கு, சப்ரகமு மாகாணங்களில் இவ்வாறான சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். ஆயினும் வடமேல், ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மாணவர்கள் பரீட்சைக்கு சமூகம் அளிக்காத சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்ற முடியாது போன மாணவர்களுக்கு அநீதி ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNK புஷ்பகுமார மேலும் தெரிவிக்கின்றார். இதேவேளை அதிக மழையினால் அசௌகரியங்கள் எதனையும் எதிர்கொண்டால் அது தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு அறிவிக்குமாறு இம்முறை சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக திணைக்களத்தில் விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். பலத்த மழையினால் ஏதேனும் அசௌகரியங்களுக்குள்ளானால் 1911 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அறிய தருமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் சீரற்ற வானிலை காரணமாக 1219 குடும்பங்களைச் சேர்ந்த 4917 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்துள்ள 830 பேர் 18 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மாவட்டங்களில் தொடரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. கல்முனை மத்திய வீதியில் உள்ள கிட்டங்கி பாலத்தினை அண்மித்த வீதி உள்ளிட்ட சில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளமையினால் மத்திய முகாம், அண்ணாமலை, சவளக்கடை, சொரிக்கல்முனை, 13ஆம் காலனி, நாவிதன் வழி போன்ற பல பகுதிகளுக்கான போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கல்முனை அம்பாறை வீதியில் உள்ள மாவடிப்பள்ளி பாலம் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகிறார். நிந்தவூர், காரைத்தீவு, திருக்கோவில், சாகாமம், அக்கரைப்பற்று, பொத்துவில், ஒலுவில் போன்ற பிரதேசங்களின் வீதிகளும் வயல் நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. மருதமுனை, கல்முனை மற்றும் அட்டாளைச்சேனை பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் ஒலுவில் கலியோடை ஆற்று நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையினால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சீரற்ற வானிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் மீன்பிடி நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது பெய்து வரும் பலத்த மழையினால் மட்டக்களப்பின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியின் பிள்ளையாரடி, தன்னாமுனை, மயிலம்பாவளி வீதி மற்றும் திருப்பெருந்துறைக்கு செல்லும் வீதி உள்ளிட்ட பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் ஏறாவூர், செங்கலடி பகுதிகளை சேர்ந்த வீடுகளும் குடியிருப்புகளும் நீரில் மூழ்கியுள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக சில பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் வீடுகள் சிலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களும் சீரற்ற காலநிலையினால் சிரமங்களை எதிர்நோக்கினர். கடும் மழை காரணமாக புலனறுவை, அரளகங்குவில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக படகுகள் பயன்படுத்தப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். இதேவேளை புலனறுவை, மட்டக்களப்பு வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. அத்துடன் அம்பாறை, கண்டி வீதியும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன் காரணமாக மக்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான வசதிகளை வழங்குவதற்காக இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கண்டி, யாழ்ப்பாணம் A9 வீதியில் தேங்கியிருந்த நீர் படிப்படியாக வழிந்தோடி செல்கின்றது. அத்துடன் 51 அக்குரண பிரதேசத்தில் மணல் மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது.
கண்டி மகியங்கனி வீதியின் 18வது வளைவு பகுதி மணல் மேடு ஒன்று சரிந்து விழுந்தமையினால் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இதேவேளை உடவளவை நீர்த்தக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையினால் அம்பலந்தோட்டை மெலேகொலனிய புகுல்யாய பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடும் மழை காரணமாக அம்பலந்தோட்டை போலீஸ் நிலையமும் நீரில் மூழ்கியுள்ளது. ரத்தோட்டை நிக்கோலாயவத்த பிரதேசத்தின் சில வீடுகள் மீது நேற்று மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. குறித்த வீடுகளில் உள்ள சிலர் காணாமல் போயுள்ளதாக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் கூறினார். இதேவேளை கடும் மழை காரணமாக பல நீர்த்தக்கங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. தம்புள்ளை கண்டலம்மவாவியின் வான்கதவுகள் இன்று அதிகாலை திறக்கப்பட்டன. இப்பான்கடுவ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையினால் 4 வான்கதவுகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான தொழில்நுட்ப அதிகாரி தெரிவித்தார். இதேவேளை பராக்கிரம சமுத்திரத்தின் 4 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கலாவாவியின் 4 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி லக்ஷ்மி லத்தீப். நாட்டில் தொடர்ந்தும் கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற குழப்ப நிலை தொடர்ந்தும் காணப்படுகிறது மற்றும் கடல் பிரதேசங்களில் மிகுவான ஒரு நிலை வருகிறது. எனவே நாட்டில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை கிழக்கு, ஊவா, மத்திய, சபரகமு மாகாணங்களிலும் மேற்கு, தெற்கு, குருநாகல் மாவட்டத்திலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் கூடிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை நாட்டை சூழ உள்ள கடல் பிரதேசங்களில் பெய்யும். காற்று வடகிழக்கு திசையில் வீசுவதுடன் அதன் வேகம் மணிக்கு 40 துவக்கம் 50 கிலோமீட்டர் வரை காணப்படும். எமக்கு கிடைக்கப்பட்ட பெருப்பகுதிகளின்படி அதிகூடிய மழை வீழ்ச்சி 336.8 மில்லிமீட்டர் எல்கடுவ அதாவது கண்டியில் பதிவாகியுள்ளது. சிவப்பு மழை கடந்த சில தினங்களாக அதிகளவில் பேசப்பட்ட விடயமே இது. என்றும் சில பிரதேசங்களில் சிவப்பு மழை வீழ்ச்சி பதிவாகியது. அம்பலாங்கோட அழுத்தொலை பிரதேசத்தில் இன்று முற்பகல் எமது கேமராவில் பதிவாகிய காட்சிகளே இவை. குறித்த பகுதியில் அதிகாலை பெய்த மழை சிவப்பு நிறமாக காணப்பட்டது. நீர் வடிந்தோடிய பகுதியில் பதார்த்தம் ஒன்று படிந்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை ரத்தினபுரி, கொலன்ன, பனாமுர பிரதேசத்தில் நேற்று மாலை சிவப்பு மழை வீழ்ச்சி பதிவாகியது. முலத் சிங்கள கோவின பெல்பலவாத்த பிரதேசத்தில் பெய்த மழையின் பின்னர் வெள்ளை நிற பதார்த்தம் ஒன்று படிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பொலனறுவை திம்புலாகல பகுதியில் 200க்கும் அதிகமான நாய்கள் திடீரென உயிரிழந்தமை தொடர்பான ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
திம்புலாகல பகுதியில் எரிகற்கள் வீழ்ந்ததன் பின்னர் நாய்கள் எவ்வாறு உயிரிழந்ததாக புலனறுவை மாவட்ட செயலாளர் தெரிவிக்கின்றார். கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார சேவைகள் திணைக்களத்தினால் இந்த ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிடுகின்றார். சிவப்பு மலை மற்றும் எரிகற்கள் விழுந்தமையினால் நாய்கள் உயிரிழந்திருக்க முடியும் என மக்கள் மத்தியில் எழுந்துள்ள கருத்தின் உண்மைத்தன்மை குறித்து ஆராயுமாறு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார சேவைகள் திணைக்களத்துக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எரிகற்களின் பகுதிகளை கைகளால் பிடிப்பதை தவிர்க்குமாறும் அது தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துமாறும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக பொலனறுவை மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்தார். பதுளை மேகஸ்கிவுல பகுதியில் அடையாளம் காணப்படாத பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கல்லை போன்ற இந்த பொருள் கடந்த 15ஆம் தேதி மேகஸ்கிவுல பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள வீடொன்றின் தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இது போன்றதொன்றை ஏற்கனவே பார்த்துள்ளீர்களா? இல்லை. இதனை முதற் தடவையாகவா பார்க்கின்றீர்கள்? ஆம், முதற் தடவையாக பார்க்கின்றேன். இதில் ஏதாவது ஒளி புலப்பட்டதா? இல்லை, அவ்வாறான ஒளி எதுவும் புலப்படவில்லை. மேகஸ்கிவுல பிரதேச செயலாளர் HM நந்தசேன நேற்றைய தினம் இந்த இனந்தெரியாத பொருளை ஆராய்வு செய்தார். இந்த விடயம் தொடர்பிலான தகவல் கிடைத்ததும் நான் வந்து பார்த்தேன். இதனை ஆய்வு செய்வதற்காக போலீசார் ஆத்தர் சி கிளாக் நிலையத்துக்கு அதனை கையளித்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். ஆத்தர் சி கிளாக் நிலையத்தின் அதிகாரிகள் இது தொடர்பில் ஆய்வு செய்து தகவல்களை வழங்கினால் மாத்திரமே இது குறித்து தீர்மானிக்க முடியும். காலிக்கோட்டையில் அமைந்துள்ள தனியார் காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் ஒல்லாந்தர் காலத்திற்கு உரியனவை என தொல்பொருள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. காலிக்கோட்டையில் அமைந்துள்ள தனியார் காணியொன்று நிர்மாண பணிகளுக்காக கோரப்பட்ட அனுமதி காரணமாக குறித்த பகுதியின் அகழ்வு நடவடிக்கைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு தொல்பொருள் திணைக்களத்தின் அகழ்வு பணிப்பாளர் கலாநிதி நிமல் பெரேரா குறித்த பகுதியை நேற்று சென்று கண்காணித்தார். நவீனமயப்படுத்தப்பட்ட சீமாட்டி ரிச்வே வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவு நேற்று திறந்து வைக்கப்பட்டது. சுகாதார அமைச்சின் செயலாளர் நிஹால் ஜெயதிலக, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பாலித்த மகிபால மற்றும் சீமாட்டி ரிச்வே வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஆகியோரின் தலைமையில் நேற்று சத்திர சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கப்பட்டது. சிறுவர்களின் உளநிலை சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய வகையில் நன்கொடையாளர்களின் நிதியுதவியுடன் கீழ் இந்த சத்திர சிகிச்சை பிரிவு நவீனமயமானது. சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படும் பிள்ளைகள் அச்சத்துடனேயே சத்திர சிகிச்சைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். சத்திர சிகிச்சைகளுக்கு உட்படுத்துவதற்கு முன்னர் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் பிள்ளைகளின் அச்சத்தை முற்றாக நீக்கி உள்ள ரீதியில் பிள்ளைகளை சத்திர சிகிச்சைக்கு தயார்படுத்த உள்ளோம். இதனை அனைத்து சிறுவர் வைத்தியசாலைகளிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். ஹோபார்ட்டில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 137 ஓட்டங்களால் வெற்றியீட்டியுள்ளது. 393 ஓட்டங்கள் என்ற கடினமான வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி ஆரம்பம் முதலே தோல்வியை தவிர்க்கும் வகையில் நிதானமாக துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. எவ்வாறாயினும் பின்வரிசை வீரர்களின் விக்கெட்டுகள் குறுகிய இடைவெளிக்குள் வீழ்த்தப்பட இலங்கை அணியின் 2ஆம் இன்னிங்ஸ் 278 ஓட்டங்களுடன் முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக 2 இன்னிங்ஸிலும் தலா 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய பீட்டர் சிடல் தெரிவானார். இந்த வெற்றியை அடுத்து 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலியா 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திப்போம் நமது மணித்தியாளர் செய்தியோடு. வணக்கம்.